துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். சேற்று விழுந்த யானை போல மனம் தீமையில் விழுந்து விட்டாலும் அதை தூக்கி நிற்க மீட்க முயலுங்கள். நறுமலர்களை விட நல்ல ஒழுக்கத்தின் மனம் இனிமை மிக்கது. அதை வாழ்வில் கடைபிடியுங்கள். எல்லாம் தெரியும் என எண்ணுபவன் முட்டாள். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கும். பகைவனால் உண்டாகும் தீமையை விட தவறான வழியில் செல்லும் மனதால் உண்டாகும் தீமை அதிகம். உடல் நோயை குணமாக்கிவிடலாம், உள்ளத்தின் நோய் உண்டானால் குணமாக்குவது என்பது அரிது. நற்செயல்கள் செய்ய சிறிது தாமதித்தாலும் கூட மனம் வேறு வழியில் சென்றுவிடும். சிந்தித்து முடிவெடுங்கள். அடுத்ததை நேர்மையோடு பின்பற்றி நிறைவேற்ற முயலுங்கள். சிறிய இன்பங்களை கைவிட்டால் மட்டுமே மனிதன் பேரின்பத்தை பெற முடியும். உங்கள் மீதுள்ள குறைகளில் கவனம் செலுத்துங்கள். நேர்மையான நடத்தை உனக்கு மட்டும் இன்றி மற்றவர்களுக்கும் சமாதானத்தை வழங்கும். தன்னை பற்றி தானே தெரிந்து கொள்வதன் மூலம் ஒருவன் தீய குணங்களை அகற்றிவிட முடியும். மனிதன் கட்டுப்பாடு உடலையும் அதில் எழும் நல்ல எண்ணங்கள் உள்ளத்தையும் பலவீனப்படுத்துகிறது. வாய் பொய் சொல்லலாம், ஆனால் கண்கள் ஒருபோதும் பொய் சொல்வது இல்லை. அறிவாளிகளுடன் உறவாடினால் நன்மைகள் காண கதவு திறந்துவிடும். யாரையும் தாழ்வாக கருதாதீர்கள். தான் என்ற செருக்கு ஒருவரை தாழ்த்தும். மழை புயலுக்கு வீழ்ந்து போவது இல்லை. அறிவாளி புகழ்ச்சிக்கு மயங்குவது இல்லை. பேராசையில் சிக்க வேண்டாம். உங்களை நீங்களே விழிப்புடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொறாமையை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள். எப்பொழுதும் அமைதியில் திளைப்பீர்கள். அறிஞர்களின் உறவை நாடிச் செல்லுங்கள். அது உயர்வுக்கு வழிவகுக்கும். நல்ல வழியில் நிர்வகிக்கப்பட்ட மனம் மனிதனை செம்மைப்படுத்தும். அதனால் வரும் நன்மை எல்லையற்றது. அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதீர்கள். அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். உண்மையை மாற்ற முடியாது. அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை. யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக் கொள்வாய். விழிப்புடன் செயல்பட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது. உண்மை ஒன்றே தீமைகளில் இருந்து விடுவிக்கும் ஆற்றல் கொண்டது. மூடத்தனமான சடங்குகளை விட்டொழி. ஒழுக்கத்துடன் வாழ்வதில் உறுதி கொள். உன்னை போலவே மற்றவரை கருது. பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள். மனசுத்தம், நேர்மை இரண்டும் நம் கண்கள். இதன் உதவியுடன் உழைத்தால் நல்வாழ்வு கிடைக்கும். உடலுக்கு புலன்கள் கட்டுப்பாடும் மனநலனுக்கு நல்ல சிந்தனைகளும் தேவை. புலன்களை வசியப்படுத்தினால் உடல் நலமுடன் இருக்கும். நல்ல எண்ணங்களால் மனநலன் காக்கப்படும். அகந்தை கொண்ட மனம் அமைதியை இழக்கும். மன அடக்கம் நிம்மதிக்கு வழிவகுக்கும். அருகில் இருப்போர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதில் பங்கு கொள்ளலாம். துன்பத்திலும் இதை கடைபிடியுங்கள். தீய விஷயங்கள் உங்கள் கவனத்திற்கு வந்தாலும் சிறி சாய்க்காமல் அங்கிருந்து ஒதுக்கி விடுங்கள். வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிர்த்திடுங்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள். அதுவே சிறந்த உதவியாக இருக்கும். சிறப்பாக பேசுவதால் மட்டுமே ஒரு மனிதரை அறிஞனாக ஏற்க முடியாது. மனிதன் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வேறுபாடு எதுவுமின்றி அனைத்தையும் தூய்மையாக்கும் தண்ணீரை போன்றது வாழ்க்கையின் நல்லறம். அறிவாளி பணிவாக பேசுதல் வேண்டும். அர்த்தமற்ற சொற்களால் ஆக்கப்பட்ட 1000 பேச்சை விட அர்த்தமுள்ள ஒரு சொல் மேலானது. அதை ஒருவன் கேட்டானோ யாகில் அமைதியாகி விடுகின்றான். உண்மையான பேச்சை உரைப்பவன் முரட்டுத்தனம் இல்லாமல் அறிவு தெளிவுடன் இனிமையாக பேசுபவன் எவனோ, எவர் மனமும் புண்படாமல் பேசுபவன் எவனோ அவனே சரியான மனிதன். இழிவுகளை சகித்துக் கொள்ளுங்கள். துன்பத்தில் இருந்து ஞானம் பெறுங்கள். கெட்ட எண்ணங்களுடன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அவதூறு நிரம்பிய பேச்சும் சொல்லப்படும் போது அது உன்னையே நீ தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானதாகும். தனக்கு எல்லாம் தெரியும் என இருமார்போடு திரிபவன் முட்டாள். அந்த முட்டாள்தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும்.
பகையை தீர்ப்பது நட்பு என்றுதான் அமைதிக்கான உறுதியும் அதுவே. அறிஞன் விழிப்படைந்து தன் வாழ்வில் கருத்துடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்த வெள்ளத்தில் சேதமடையாத ஒரு தீவை போல தன்னை பலப்படுத்திக் கொள்கின்றான். தகுதியின்மை இரண்டிற்கும் மேம்பாட்டு இந்த உலகத்தை நன்றாக உணர்ந்து நெறிமுறையுடன் வாழ்பவனே சிறந்தவன். விழித்தெழுங்கள், உன்னிப்பாக பாடுபடுங்கள். நேர்மையான பாதையில் செல்பவனுக்கு இந்த உலகத்திலும் அதற்கு அப்பாலும் மகிழ்ச்சி ஏற்படும். நம்பிக்கையும் நேர்மையும் இருப்பதே உயர்ந்த பாதுகாப்பான பொக்கிஷமாகும். இப்படிப்பட்டவர்கள் எங்கே சென்றாலும் பாராட்டப்படுவார்கள். கவனத்தை ஒருமுகப்படுத்திக் கொண்டால் எவ்வித அபாயத்தையும் இழப்பில்லாமல் குழப்பம் இல்லாமல் சமாளிக்கலாம். நிலையாமை எச்சரிக்கவே நோயும் மரணமும் முதுமை நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறது. காரணத்தையும் விளைவையும் அறிந்து கொண்டால் குற்றம் நேர வழி ஏது. அக்கறையுடன் படித்தால்தான் அறிவு சாத்தியம். பலவந்தமாக தனக்கு புரியாதவற்றை சாதித்துக் கொள்பவன் நீதிமனாக இருக்க முடியாது. நிபந்தனைக்கு ஆளாகாதவன் என்று ஒரு மனிதனையும் உலகில் யாரும் பார்க்கவே முடியாது. பேராசை பெரும் வியாதி. இந்த உண்மையை உணர்ந்தவன் வாழ்வில் சுகம் அடைவான். பெற்றோருடன் வசித்தல், குடும்பம் பேணுதல், அமைதியாக வாழ்வில் இவற்றை பெற்றவனே பாக்கியசாலி. ரகசியத்தை காப்பாற்றுபவனே நல்ல நண்பன். நல்ல நட்புக்கு ஒருவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கை கொடுக்கும். மனிதன் பெற வேண்டிய பெரிய பொக்கிஷம் அறிவு மட்டுமே. அழகு, செல்வம் இவை எல்லாம் நிலையற்றவை. யாரையும் புறம் பேசாதீர்கள். பேச்சை குறைத்து மனதை நிலைப்படுத்துங்கள். பொய் பேச முயலாதீர்கள். வதந்தியை பரப்புவதில் மகிழ்ச்சியை கொள்ளாதீர்கள். உண்மை வழியில் நடக்க முயலுங்கள். மனிதனின் வளர்ச்சியும் தேயும் அவன் மனதில் எழும் சிந்தனைகளை பொறுத்ததே உண்டாகுகிறது. எனவே நல்லதையே சிந்தியுங்கள். பிறருக்கு போதனை செய்வதை விட தன்னை பண்படுத்திக் கொள்ள முயல்வதே நற்பண்பின் அடையாளம். விரோத மனப்பான்மை இல்லாதவன் எதை செய்தாலும் அது தடையின்றி முழுமையாக நிறைவேறும். எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிற செய்யும் பிழைகளை பொறுத்துக் கொள்பவனே நல்ல மனிதன். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. இன்றைய சாதனையாளர்கள் எல்லோரும் ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிக்கு. சோதனைகள் எல்லோருக்கும் தான் வரும். அதை வேதனையாக நினைப்பவர்கள் பலர், சாதனையாக்கி ஜெயிப்பவர்கள் சிலர். வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பது இல்லை. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது. தன்னம்பிக்கையும் விட முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி கனியை விரைவில் எட்ட முடியும். முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை அடைய முடியாது. முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாதே. 1000 முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம். உனக்கென பாதையை நீயே தேர்ந்தெடு. காலம் வரை அதில் பயணிக்க போவது நீதான். ஒரு நாளில் பூத்த பூ அதே நாளில் மறையும். பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி சிரித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று ரசித்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. ரசனை இல்லாமல் வாழ்வது அடைக்கப்படாத சிறைச்சாலை. நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே உண்மையான முட்டாள். முட்களுக்கு நடுவேதான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரை சிரித்துக் கொண்டு இருக்கின்றன ரோஜா மலர்கள். வெற்றி பெற்றவர்கள் என்பது தோல்வி அடையாதவர்கள் அல்ல, தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாதவர்கள். தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும். இந்த முறை மிகவும் புத்திசாலித்தனமாக. உனக்கு ஒரு நிகழ்வு சவாலாக இல்லை எனில் அது உன்னை மாற்றக்கூடியது அல்ல. உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் தவற விடுகிறாய். சொற்கள் வெறும் நீர்க்குமிழ்கள், ஆனால் செயல்கள் தான் தங்க துளிகள். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே. உண்மையான வார்த்தைகள் எப்பொழுதும் அழகாக இருப்பது இல்லை. அழகான வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பது இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் எல்லைகள் அறிந்து கொண்டு தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இருந்தால் உறவுகள் எப்போதும் இனிக்கும். பலருக்கு நாம் எதிரியாக தெரிவது நம் கையில் இல்லை, ஆனால்
அவர்களை எதிரியாக நினைக்காமல் இருக்கும் தன்மை நம் கையில் தான் இருக்கிறது. கடந்து போக கற்றுக்கொள்ள மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கு நியாயங்கள் தேடிக்கொண்டு இருந்தால் நிம்மதி இருக்காது. இருக்கும் வரை அன்பாய் இருப்போம், ஆறுதல் சொல்வோம், இருப்பதை பகிர்வோம் என்று மற்றவர்களுக்கு நாளை நமக்கு துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் மனித உருவத்தில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. பின்னால் இருந்து ஒருவனால் நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ அவனை விட ஏதோ ஒன்றில் முன்னால் இருக்கிறாய் என்று. மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். பசித்த வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது. உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. உனக்கும் வெற்றிக்கும் குறுக்கே நிற்பது உன்னால் முடியாது என்று உனக்கு நீயே சொல்லும் பொய்தான். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் மதிக்க தொடங்குவான். பல நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றன. பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலையை தட்டி கொடுப்பது மட்டும்தான். உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. கண்ணின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காதே. எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திறப்பு, புத்தகத்தை மூடாதே. நீ விழும்போது முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே அந்த வழியை உணர்ந்தவனாக இருப்பான். தன்னை அதி புத்திசாலியாக எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிக பெரிய பலவீனம். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. சோகம் எனும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது. ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம். தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாளம் கண்டால் போதும், வாழ்க்கையை வென்றுவிடலாம். நம்பியவர்கள் கைவிடலாம், ஆனால் உன் நம்பிக்கை கைவிடாதே. சில நேரங்களில் நீ எழுத போகும் தேர்வு விட தெரியாத கேள்விகளுக்கு அல்ல, விடையில்லாத கேள்விகளுக்கு. அதில் நீ எழுதுவதே பதில். கைகளை கட்டிருக்கும் கயிறு தானே, அவிழ்ந்து விழாது. அதை அறுத்து வீசியேறி. அடுத்தவர்களின் தேவைக்காக வாழ்வதை விட அடுத்தவர்கள் தேடும்படி வாழ். தேடல் நிறைந்த பாதையில் தேவையற்றவைகள் குறுக்கிடத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதே உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. சாதாரண வாழ்க்கையை வாழ உனக்கு அனுமதி இல்லை. பொழுதுபோக்கிய வாழ்வாய் கொண்டால் அனுதினமும் உனக்கு தொல்லை. எண்ணெயும் தண்ணீரும் திரவ பொருள் என்றாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, கலக்கவும் முடியாது. நிழலில் வாழ்பவர்கள் வாழட்டும், நீ நிஜத்தில் வாழ். இதயம் துடிக்கும் துடிப்பும் இமைகள் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல. உனக்காக துடிக்கும் இதயங்களும் உண்டு, தனக்காக நடிக்கும் இதயமற்றவர்களும் உண்டு. புரிந்து செயல்படு. உன் அறிவு உனக்கு அரியதாக இருந்தாலும் அதற்கு அறியாமையே மேல். சில விஷயங்களில் முட்டாளாயிரு. ஏனென்றால் சில நேரங்களில் உன் மனவலிக்கு காரணம் ஒரு சிலரை பற்றி நீ அறிந்து கொள்வது. நீ காற்று என்றால் கடந்து செல், நீர் என்றால் கரைத்து விட்டு செல், நிலம் என்றால் பொறுத்திரு, நெருப்பு என்றால் அணையாமல் காத்திரு. கண்களை இமைகளுக்கு காத்தாலும் சில தூசிகள் விழத்தான் செய்யும். அதுபோலதான் உன் நம்பிக்கையும் சில தூசிகள் விழும். மனம் தளர்ந்து விடாதே. நாவை திருப்திப்படுத்த நீ உண்ணும் உணவு உன் சாவை நிச்சயப்படுத்தும். உன் வாழ்வில் அனைத்தும் உதிப்பதும் முதிர்வதும் உன் சிந்தனையில் மட்டுமே. சில ஏமாற்றங்கள் புதுவித மாற்றம் நிச்சயப்படுத்தவும். நிலையில்லாத வாழ்வில் நிலையில்லாத போது பிரச்சனைகள் மட்டுமே. அர்த்தமற்ற சீரிய சிந்தனை என்றாலும் அது உன் வாழ்வை சீர்குலைக்கும்.
என்னும் எண்ணங்களிலும் சிந்திக்கும் சிந்தனைகளிலும் கவனத்தோடு இரு. மற்றவர்கள் அவர்கள் காரியங்களில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இங்கு மாற வேண்டியது நீயே. உனது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை குறித்து நீ யோசிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் தவணை முறையில் உன் நிம்மதியும் அமைதியும் பறிபோகும். மாறாத எதுவும் வாழ்வில் உயர்வை காணாது. புரிந்து கொள்ளும் உறவுகளை விட்டு பிரியாதே. பிரிந்து சென்ற உறவுகளை என்றும் எண்ணி வருந்தாதே. குழம்பிய நீரும் மனமும் தெளிவடையும். காத்திருந்தால் அந்த தெளிவு பறிபோகும். தேவையற்றவர்களை எதிர்பார்த்திருந்தால் உன் தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு. எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே. பிறகு தன்மானம் இழப்பாய். வாழ்வில் சில நிகழ்வுகள் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைகளை புரிந்தாலும் பிரச்சனை. தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு. விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லை. பழகும் எல்லா உறவுகளும் நிலைப்பது இல்லை. பாம்போடு பருந்து நட்பு கொள்கிறது எனில் பருந்திற்கு பசி இல்லை என்று அர்த்தம். காரணங்களும் விளக்கங்களும் கூறும் வரை நீ வெற்றி பெற மாட்டாய். இமைகள் துடிக்கும் துடிப்பும் இதயம் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல. அருகில் இருக்கும் பொழுது சிலரின் அருமை தெரிவது இல்லை. இலைகள் உதிர்வதால் வேர்கள் வருந்துவது இல்லை. செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு விளைவுகளை பற்றி சிந்திக்காதே. வினைகள் நிச்சயம் விளைவுகளை ஏற்படுத்தும். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். தங்கமோ தகரமோ என்று ஆராயாதே. கைவிலங்கு என்றால் அதை கழற்றி எறி. அன்பென்ற பெயரில் பண்ட மாற்று முறை வேண்டாம். அதற்கு விரோதம் உயர்வானது. உடல் வளர்ப்போம் உயிர் வாழும். இழந்தவற்றை பற்றி சிந்திக்காமல் உடலும் உயிரும் தேயும். ஏதும் செய்யாமல் இருப்பவனின் ரத்தத்தை விட உழைப்பவனின் வியர்வை உயர்வானது. உழை. உன் ரத்தத்தை விட உன் வியர்வை உயர்வானது என்று உலகம் ஏற்கும் வரை உழை. தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தராதே. வாழ்வில் சோதனைகளை சந்திக்காமல் சாதனை என்றும் சாத்தியமற்ற ஒன்று. வாழ்வில் சிறந்த கேள்விகளை நீ கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலேயே இருந்திருக்கலாமோ என்று நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் தரும் வழிகள். இனி யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது காயப்பட்ட மனம். இன்று உனக்காக அதிக நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று மகிழ்ச்சியில் திணைக்காதே. நாளைக்கு உன்னையே ஒதுக்குவார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி நமக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நமக்காக பேச வேண்டும் என்று கெஞ்சும் போது நம்மையே வேண்டாம் என்று ஒதுக்குவார்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம். யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களால் தான் நாம் அதிகம் காயப்படுகின்றோம். எப்பொழுது கூடவே இருப்பதாக சொல்பவர்கள் தான் முதலில் நம்மை விட்டு செல்கிறார்கள். தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனதில் இருக்கும் பல வழிகள், இவைகளை சுமந்து கொண்டு கடக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரது வாழ்க்கை. எப்பொழுதும் சிந்தித்து செயல்படுங்கள். இல்லை என்றால் சிரிப்பை தொலைத்துவிட்டு வழிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மருந்து போட்டு ஆற்றிவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். மன்னிப்பு. உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலையுயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்திலும் தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள். துன்பத்தில் இருக்கின்றோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லும் அன்பை தேடுங்கள். அதுவே கடைசி வரை நீடிக்கும். தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையே இல்லை என்பதை உணருங்கள். இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எவர் ஒருவரிடம்
புரிதலும் நிதானமும் இல்லையோ அவர்கள் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதீர்கள். பிறகு அந்த அடிமைத்தளத்திலிருந்து நீங்களாகவே நினைத்தாலும் வெளியே வர முடியாது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிகிறது நம்மை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களே தவிர நமக்கு யாரும் உதவியாக இல்லை என்று தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள். பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும். எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். நீயாக தேடி போய் கொடுக்கும் எது ஒன்றும் உன்னை விரைவில் உதாசீனப்படுத்திவிடும். உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகித்தால் அவர்களிடம் வார்த்தைகளால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகி செல்லுங்கள். அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்ட பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே. உன்னால் காயப்பட்டு நிற்பவரின் வேதனை உன்னால் என்றேனும் ஒரு நாள் வரைக்கும் வரும் என்பதை நினைவில் வை. இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது. நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலக்கி விட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அங்குதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வது இல்லை. நம்மை விட்டு பிரிந்து சென்றால் அது நமக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுவார்கள். இரக்க மனம் கொண்டவர்கள் கூட இரும்பாக்கி பார்க்கிறது. சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எல்லோராலும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது. நாம் அன்பாய் நேசித்தவர்கள் நம்மை அலட்சியம் செய்யும் போது வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவது நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளத்தான். யாரிடமும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே. நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடம் உன் சுதந்திரத்தை அடக்கு வைக்கிறாய் என்பதை புரிந்து கொள். ஓயாமல் பேசிக்கொண்டு இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தம் கொண்டவனாய் மாற்றி விடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும். வாழ்க்கையில் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகை கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும் என்பதே யதார்த்தம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நாளடி தள்ளியே நில்லுங்கள். போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அழைக்கின்றோம். ஆனாலும் நம்மில் பல பேர் நம் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுதான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக் கொண்டிருக்கின்றோம். உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை வீணடிக்காமல் அவனவன் மனம் போல் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்று சிரித்துக் கொண்டே நகர்ந்து விடுவதுதான் நல்லது. உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும். ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் போலியான உறவு. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்த பின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும். என்ன செய்ய அவதானமாக இருங்கள். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசமும் தோற்றுதான் போகும். மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று. விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள். புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும். உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள்.
அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாம் நல்லா வாழ்ந்திடவே கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் சில உறவுகள். தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக. பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமைதிக் கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் இருக்கலாம். புரிந்து கொள்ளாத உறவுகள் புகழ் சூழ உயர்மற்ற வாழ்வதை விட யாரும் இல்லாத அனாதைகள் என்ற பெயரோடு நாம் வாழ்வது சாலச் சிறந்தது. எல்லா உறவுகளும் நசுக்கும் போதுதான் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும். ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் நெருக்கும் போதுதான் வாழ்க்கை வெறுத்து போகும். உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வலியையும் வேதனையும் புரிய வைக்க அகங்காரத்தோடு வாதாடினாலும் சரி, அழுகையோடு போராடினாலும் சரி, ஒன்றுமே மாறப்போவது இல்லை. பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்துக் கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது. விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து செல்வதே மேல். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரைதான் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள். நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள். தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை. சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும். எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி. உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி. அதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே. அதிகமான உறவுகள் தங்களுடைய புது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள். சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும். அதனால் தான் இழந்த பின்னும் தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை. ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள். அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள், யார் கூட நின்று காலை வாருகிறார்கள், யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று. எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாதது எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும். இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். யாரை எங்கே வைக்க வேண்டும்
என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விரும்பி வரும். வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான். உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவர்கள் பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். காரணம் பணம். இன்று பழகுவார், நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராக்கி கொள்ளுங்கள். போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். அவதானமாக இருப்பதே நல்லது. எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே சுழன்றுவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையா இருக்கின்றேன் என்று ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொண்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும். ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். கவலையை விட்டு தள்ளுங்கள். தனியாக வந்தோம், தனியாகத்தான் போய் சேர போகிறோம். இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள்.